அல்லாஹ் ஒண்ணு நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறானே அந்த அரண்மனை, அங்க கிடைக்கக்கூடிய அழியாத பெருவாழ்க்கை, அங்க கிடைக்கக்கூடிய பேரின்பம், ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. அது வேண்டும் என்றால் இதை இழந்து ஆகணும் எங்க நிலை வரும் பொழுது இதை விட அது பெருசுன்னு வழங்கினார்கள். இதான் பிறவனுடைய மனைவிட்ட இருந்த சிறப்பு தன்மை. அதே மாதிரி இவன் அடிக்குவானே, உதைக்குவானே, சித்திரவதை பண்ணுவானே என்று ஒரு கணக்கு வருது. அங்கேயும் சித்திரவதைலாம் இருக்குல்ல, அதையும் கம்பேர் பண்றாங்க. அங்கேயும் அடி விழுவுமே, அங்கேயும் உத விழுவுமே, அங்கேயும் நல்லா வந்து நம்மளை வதக்குவான வாட்டுவான, அங்கேயும் நெருப்புல போட்டு சுடுவான, அங்கேயும் பலவிதமான துன்பம் இருக்குது. அங்க உள்ள துன்பத்தையும் இவன் பிறவும் தரக்கூடிய துன்பத்தையும் கணக்கு பண்றாங்க. இதை விட அது பெருசுன்னு வழங்குறாங்க, இந்த இன்பத்தை விட அது பெருசுன்னு வழங்குறாங்க. இதான் மூமின். மூமினுக்கு இலக்கணமே என்ன? இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பத்தை விட அங்க கிடைக்கிற இதை விளக்காட்டி என்ன மூமின்கிற? நீ என்னத்துக்கு இந்த மார்க்கத்தில் இருக்குன்னு நான் கேட்கிறேன். அடிப்படை பேசி என்ன? இதை விட அது பெருசுன்னு விளங்காட்டி இன்னத்துக்கு நீ இஸ்லாமா இருக்கிற? இங்கேயாச்சும் சந்தோஷம் வாழ்ந்துட்டு போ, நரகத்திலே உலகத்தை அனுபவிச்சுட்டு போ. முதல்ல ஒரு மூமின் எதை விளங்குன்னு? இந்த உலகத்து இன்பத்தை விட மறுமை இன்பம் பெருசு, இந்த உலகத்து துன்பத்தை விட மறுமை துன்பம் பெருசு. அந்த அம்மா விளங்குனாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது காலத் அந்த அம்மா சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ரப்பி பனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தா. விளங்கிட்டாங்க பத்தியா? மாளிகை தான் முன்னாடி இருக்குது, அரண்மனை இங்க இருக்குது, நீச்சல் கூட இருக்குது, எல்லா வசதியும் இருக்கிறது. இதுல இருந்துகிட்டு சொல்றாங்க அங்க கூட எனக்கு இது வேணாம். இதை ஏத்துக்கிட்டா தான் வந்து இதை நான் ஏத்துக்கிட்டா அதை இழக்க வேண்டி வருது, இவனை ஏத்துக்கிற வேண்டி வருது. நான் தான் கடவுளுங்கிறான், உன்னை ஏத்துக்கிற கூடாது மறுக்கிறான். அப்ப எனக்கு அது வேணும் என்றால் நான் இதை இழக்க தயார். அப்ப எனக்கு வந்து அங்க ஒரு மாளிகை தான். வனஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, இந்த ஃபிரௌனிடமிருந்து அவனுடைய சித்திரவதையிலிருந்து என்னை காப்பாத்து. வனஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை காப்பாத்து என்று சொல்லி அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. அப்ப இந்த அநியாயத்தில் நீ காப்பாத்தல்ல, எனக்கு அங்க ஒரு மாளிகையை தான். வழங்கியிருந்தாங்களா இல்லையா? இங்க உள்ள துன்பங்கள் பெரிய துன்பம் அவங்களுக்கு தெரியல, இங்க உள்ள இன்பங்கள் பெரிய இன்பமா தெரியல. இப்படி எவன் நடக்கிறானோ அவன் தான் மூமினு, அவன் தான் நம்பிக்கையாள. அதான் மூமினுக்கு இலக்கணம் தாங்க. சஹாபாக்கள் இப்படி நடந்தாங்களா இல்லையா? இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசு நினைக்காட்டி எதுக்கு சொந்த ஊரை விட்டு போகணும்? இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசு நினைக்காட்டி எதுக்கு சித்திரவதைக்கு உள்ளாவணும்? இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசு நினைக்காட்டி எதுக்கு களத்திரப்படி சாவுதான் நிச்சயம்னு சொல்லி அவன் 1000 பேர் இங்க 300 பேரு தைரியமா போய் நிக்கது, தற்கொலை செய்து போக முடியுமா? அப்ப அந்த சஹாபாக்கள் வந்து ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு மறுமை இம்மையை விட பெருசு, வல தாருல் ஆகிரத்து கைரும், மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்கிற அடிப்படையை தெளிவாக விளக்கி வைத்திருந்த காரணத்தினால்தான் நமக்கு இங்க இஸ்லாம் இங்க நிக்கிது நம்ம கிட்ட. அப்படி தியாகத்துல வளர்ந்த மார்க்கம். இன்னைக்கு குர்ஆன் நம்ம முன்னாடி இருக்கிறது, ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் நமக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைச்சது? ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட வந்து பேசி போனாங்களா? ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட வந்து குர்ஆனை தந்தாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட வந்து ஹதீஸ் தந்தாங்களா? இந்த குர்ஆனையும் இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலையும் உங்களுக்கு தருவதற்காக அவங்க செஞ்ச தியாகம் சாதாரண தியாகம் இல்லை. இன்னைக்கு உங்கள்ட்ட வந்து இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொன்னா எப்படி கிடைச்சிச்சு? அந்த காலத்துல புக்கு பிரிண்ட் பண்ணி ரசூலா கொடுத்துட்டு போயிட்டாங்களா? பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துட்டு போறோமே. நம்மளும் குர்ஆனை பாதுகாக்கிறோம். நம்ம வாரிசுகளுக்கு என்ன பாதுகாக்கிறோம்? 200 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறோம், அதான் பாதுகாக்கிறது. பிள்ளைக்கு அன்பளிப்பா கொடுக்கிறோம். இவ்வளவுதான் நம்ம பாதுகாக்கிறது. சஹாபாக்கள் இப்படியா பாதுகாத்தாங்க? எப்படி பாதுகாக்கிறாங்க? உள்ளத்துல ஏந்தி மனப்பாடம் செய்யறாங்க, உளுந்து உளுந்து மனப்பாடம் செய்யறாங்க. குர்ஆனை மனனம் செய்தவர்கள் நூற்றுக்கணக்கான பேரு எப்படி மனப்பாடம் செய்யறாங்க? பள்ளி வாசல கெதின்னு படுத்துக்கொண்டு, வீடு இல்லாம வாசல் இல்லாம, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டிய மஸ்ஜித் நபவி இருக்குதே அங்கேயே படுத்துக்கொண்டு குர்ஆனோடவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ் எப்பவெல்லாம் பேசுகிறார்களோ ஒவ்வொரு பேச்சையும் காது கொடுத்து வாங்கி கொண்டு அதையே மனப்பாடம் அவங்க அதை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்காட்டி அடுத்த தலைமுறை கிடைச்சிருக்குமா? மனப்பாடம் செய்வதற்கு கொடுத்த விலை என்ன? வீடு வாசல் இல்ல, சொத்து சுகம் தேட முடியல, சுகமா இருக்க முடியல, எல்லாத்தையும் விட்டுவிட்டு என்ன செய்யறாங்க?
அவங்க வாட்டுக்கு நம்ம மார்க்கத்தை அறியணும், மார்க்கத்தை கத்துக்கிறோன்னு எந்த அளவுக்கெல்லாம் கற்றார்கள், எந்த அளவுக்கெல்லாம் இதை தெரிந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எத்தி வைக்கிறார்கள் என்று கேட்டா முறை வச்சுக்கிடுவாங்க. எப்படி முறை? ரெண்டு பேரும் கூட்டாளி ஆகிக்குவாங்க. என்ன கூட்டாளி? நம்ம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து பொருளாதாரத்தையும் திரட்டுவோம், மார்க்கத்தையும் கத்துக்குருவோம். அது எப்படி கூட்டு சேர்றது? ஒரு நாளைக்கு நான் சம்பாதிக்க போயிடுறேன், நீ ரசூலுல்லாஹ் போய் உட்கார், ரசூலுல்லாஹ் சொல்ற செய்தி எல்லாம் கேட்டு சாயந்தரம் வந்தோன்னு எனக்கு சொல்லு, நான் சம்பாதிச்சுட்டு வர்றேன்ல அதுல பாதி நான் உனக்கு தந்துடுறேன். அதாவது ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு சம்பாதிக்கிறார். இப்ப அடுத்த நாளைக்கு நான் போய் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துக்கிறேன், நீ போய் சம்பாதிக்க போ. ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சம்பாதிக்கணும், ஒரு ஆள் அவருக்கும் சேர்த்துக்கிட்டு என்ன செய்யணும், இங்க மார்க்கத்தை கத்துக்கொள்ளணும். அந்த சம்பாதிக்க போனவர் இவருக்கு சேர்த்து சம்பாதிக்கணும். அப்ப ரெண்டு பேருக்காக சேர்ந்து ஒருத்தர் உழைக்கிறார், ரெண்டு பேருக்காக சேர்ந்து ஒருத்தர் மார்க்கத்தை கற்றுக்கொள்றார். பாதி வாழ்க்கைங்க, பாதி வாழ்க்கை அதுக்கு வழங்குதா உங்களுக்கு? இன்னைக்கு குர்ஆனை பேசுறீங்களா, உங்க பாதி வாழ்க்கை அர்ப்பணிச்சுட்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்றீங்களா? படிக்க கூட நேரம் இல்லை நமக்கு. நம்ம எப்படி இருக்கிறோம்? எத்தனை பேர் குர்ஆனை மொழிபெயர்த்து டெய்லி படிக்கிறார்கள் பார்ப்போம். டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி உருதுலையோ தமிழ்லையோ ஆங்கிலத்திலேயோ குர்ஆனை உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில படிக்கக்கூடிய ஒரு அரை மணி நேரம் படிக்கணும். கைது பார்ப்போம். ஒரே ஒரு ஆள், ரெண்டு பேர் இவ்வளவு பெரிய சபையில், அதாவது இருக்கிற குர்ஆனை பாதுகாத்துட்டு வந்த குர்ஆனை நம்ம தாய் பாஷையில சும்மா தொழுகிற உட்கார்ந்து அல்ல மகரிப் பிறகு உட்கார்ந்து அல்ல படுக்க தூங்க போறோமா இல்லையா, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி படுக்கையில உட்கார்ந்து அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொல்றாங்க, இதுக்கு ஒதுக்க நமக்கு வக்கு இல்ல. அவங்க என்ன செய்யறாங்க, எப்படி மார்க்கத்தை வழங்கினாங்க பாத்தீங்களா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டாயிருக்கிறோம். என்ன கூட்டு? நீ போய் எனக்காக மார்க்கத்தை கத்துக்க, நான் உனக்காக உழைக்கிறேன். நாளைக்கு எனக்காக நீ உழைச்சிட்டு வா, நான் உனக்காக மார்க்கத்தை கத்துக்கிறேன். அப்ப 6 மாசம் போச்சு இல்லைங்க வருஷத்துல, ஒரு வருஷத்துல 6 மாச உழைப்பை மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு பங்கா கொடுக்கிறார். அப்படி மனப்பாடம் பண்ணாங்க. அதை அடுத்த தலைமுறைக்கு எத்தி வச்சாங்க, அதை பாதுகாத்தாங்க. புத்தகம் வாங்கி பாதுகாக்கல, பிரிண்ட் பண்ண புத்தகத்தை வாங்கி தந்துட்டு போகல, வாயிலிருந்து உதிரும். ரசூலுல்லாஹ்வோட வாயிலிருந்து என்ன வருது, இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இன்னைக்கு என்ன பேசினாங்க. இப்படிப்பட்ட சஹாபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள்லாம் இப்படி முறை வைத்து படித்தவர்கள், முக்கியமானவர்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பாதி நாள் உழைப்பை கொடுக்கிறார்கள். நமக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற வார பத்திரிகைகள் வருது, மாசம் மாசம் ஏகத்துவம் வருகிறது. புகாரி தமிழாக்கம் 7 பாகம் வாங்கி வச்சுக்கிறார். கைது பார்ப்போம். காரணங்க நம்ம என்ன பண்ணோம், 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். என்ன பேசணும்? ஹதீஸ் தமிழ்ல தரமாட்டாங்க, திட்டமா இல்ல, பெரிய பெருமையா நினைச்சிட்டோம். குர்ஆனை தமிழ்ல தந்தாங்களா, ஹதீஸ மொழிபெயர்த்தாங்களா, தமிழ்ல மக்களுக்கு தந்தார்களா? அவன் என்ன பண்ணா, குர்ஆனையும் தரல ஹதீஸையும் தரலன்னு திட்டமா இல்லையா? ஏன் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு அடுத்த நிலையில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள் துவக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரி 7 வால்யூமும் ஏன் ஒவ்வொரு வீட்டிலும் இல்ல? டெய்லி பேப்பர் வாங்குற காசு சேர்த்தாலே ஒரு மாசத்துல அந்த புக் வாங்கிடலாமே, ஏன் உங்களுக்கு வாங்க முடியல? வாங்கணும் நீங்க என்ன வரல? இதான் மார்க்கத்தை மதிப்பு நமக்கு. என்னங்க நம்ம எல்லாம் முஸ்லீம், வெக்கமா இல்ல நமக்கு? நம்ம எல்லாம் ஒரு முஸ்லீம், நம்ம எல்லாம் ஒரு தௌஹீத்வாதி என்று சொல்லிக் கொள்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் என்று அறிந்து கொள்வதற்கு, நேரடியாக அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கண்ணு முன்னாடி இருக்கிறது. 250 ரூபாய் செலவு பண்ணி அதை வாங்க நம்ம ரெடியா இல்லை. அதை தொகுக்கிறதுக்கு என்ன பாடுபட்டாங்க ஒரு ஹதீஸுக்காக வேண்டி. சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணாங்க. அப்ப அந்த அளவுக்கு எல்லாம் எப்படி அபூ ஹுரைரா சொல்றாங்க, அப்படி வயிறுலாம் ஒட்டிய போய் நிலையில நாங்கள் பள்ளிவாசல்ல படுத்து வயிறு ஒட்டி போயிடும். யாராவது சாப்பிட கூப்பிட்டு வருவார்களாம், நம்மளை கூப்பிட மாட்டாரா, நம்மளை கூப்பிட மாட்டாரா? எப்படி தியாகம் பண்ணி அபூபக்கர் வருவாராம், ஸலாம் அலைக்கும் அபூ ஹுரைரா, எதுக்கு? சாப்பிட்டு 3 நாள் சலாம்